இன்னைக்கு நான் 2009 வெளியான காண்டஜனா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவியோட தான் வந்திருக்கிறேன். ஆக்சுவலி இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நம்ம தமிழ்ல வந்துட்டு தோலா படம் பார்த்திருப்பீங்களா, அந்த மாதிரியான கான்செப்ட் தான். பட் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார லேடி ஒரு கார் விபத்தால அவங்களுடைய உடல் உறுப்பு கை கால்னு எல்லாமே செயலிழந்து போகுது. ஒரு உயிருள்ள பிணமா அசையக்கூட முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையா பெட்ல இருக்கிறாங்க. அதாவது அவங்க கழுத்துக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாத முடியாத அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உணர்ச்சிகள் இருக்கும், ஆனா எதுவுமே அவங்களால அசைக்க முடியாது. அப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அவங்கள பொறுப்பா கவனிச்சுக்கிறதுக்காக பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆள் தேவைப்படுது. பட் வரவங்க எல்லாருமே 2-3 நாள் தான் வந்துட்டு அவங்களை கவனிச்சுக்கிட்டு அந்த வேலையில இருக்கிறாங்க. அப்புறம் தாக்கு பிடிக்க முடியாம ஓடி போயிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிலையான ஒரு வேலையாள் தேவைப்படுது. அப்பதான் புதுசா ஒருத்தனை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. பட் அவங்க எப்போதுமே குடிச்சிட்டு போதிலே இருந்துகிட்டு இருக்கிறான், பொறுப்பு இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு வேற இதுல கோவக்கார பொண்ணு. எப்படி 2 பேருக்கு இடையில வந்து ஒத்து போச்சு, அவங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுச்சு அப்படிங்கறது ரொம்பவும் சூப்பரா ஃபீல் குட்டா கொண்டு போயிருப்பாங்க. மத்தபடி என்ன ஏது அப்படிங்கறத கதைக்குள்ளார போய் பார்த்துடலாமா? இந்த மூவியை ஃபர்ஸ்ட்லயே நம்ம படத்தோட ஹீரோவான லியோ தான் காமிக்கிறாங்க. லியோ வந்துட்டு எப்போதுமே குடிச்சிட்டு அவன் பாட்டுக்க ஊதாரியா சுத்திட்டே அலைவான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு யாருமே கிடையாது. இப்போ அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை தேவைப்படுது. ஏன்னா ஜெயில விட்டு இப்பதான் வெளியே வந்திருக்கான். இதுக்கு முன்னால வந்துட்டு ஆர்மியில வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸரா கூட இருந்திருக்கான். ரொம்பவும் திறமையான பாக்ஸரா இருந்து அதுல சாம்பியன் பட்டம் கூட நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கான் போல. ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகளால இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்துட்டு இருக்கான். இப்போ எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை தேவைப்படுது. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டுல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கிறா லூசியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் பாரு, உனக்கு குக்கிங் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பான் போல. ஆக்சுவலா நம்ம ஆள் ஆர்மியில இருக்கும்போது நல்லாவே சமைப்பான் போல. ஏதோ தெரிஞ்ச சமையலை வச்சு இப்படி ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டுல அவன் ஃப்ரெண்ட் சொன்னால லூசியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. ஆக்சுவலா அந்த பொண்ணு கூட இங்க வேலை பார்த்துட்டு இருப்பா போல. அந்த பொண்ணை பார்த்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் அனுப்பி வச்சா இங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதான் அவங்கள பார்க்கலாம் வந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது ஓகே ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உள்ள இன்டர்வியூ போயிட்டு இருக்குது, அடுத்ததான் நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாங்க. என்னடா குக்கிங் பண்றதுக்குலாம் இன்டர்வியூவா அப்படின்ட்டு ஒரு யோசனையில தான் வெயிட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கான். உள்ள இருந்து ஒரு பொண்ணு அந்த வேலை செட் ஆகாதங்கிற ரேஞ்சில் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அங்கிருந்து வெளியே போயிட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறமா இப்ப அந்த லூசியா பொண்ணு வந்துட்டு ஓகே ஓகே இப்ப நீங்க உள்ள போகலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஆளு இப்ப உள்ள வாரான். உள்ள வந்ததுக்கு அப்புறமா படுத்த படுக்கையா இருந்துகிட்டு ஒரு பொண்ணு இவங்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கறாங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. ஆக்சுவலா இங்க குக்கிங் பண்றதையும் தவிர்த்து பெட்ல முடங்கி போய் இருக்கிற இந்த பொண்ணையும் நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் மியூரியல். இப்படி பேரலைஸா இருக்கிறாங்க. இவங்களை வந்துட்டு கேர் பண்ணி பாத்துக்கணும், அதுதான் அவனுக்கு மெயினான வேலை. அதுக்கப்புறம் தான் இந்த குக்கிங் எடுபடி வேலைகள்ல தான் போல. இதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஓகேவான்னு வந்து கேட்கறாப்ல. அவனுக்கு இப்போதைக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கணும், அதுக்கு என்னன்னாலும் ஓகே தான் அப்படின்ட்டு ஆரம்பத்துல சொல்றான். அப்பதான் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க ஆரம்பத்துல இப்படிதான் ஒரு ஆர்வத்துல எல்லாருமே இங்க வந்து வேலைக்கு சேர்ந்துப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு சலிப்பாயிட்டு தாக்கு பிடிக்க முடியாம 2-3 நாளே ஓடி போயிருவாங்க. ரொம்ப நல்லா கிடையாதுங்க, ஒரு வாரத்துக்குள்ள தான். அதனால தான் நான் உங்ககிட்ட அழுத்தம் திருத்தமா கேட்கிறேன். அதோட மட்டும் இல்லாம நீங்க லூசியா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படிங்கறதுனால தான் நான் உங்களை வர வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த வேலைக்கு வந்து நாங்க மோஸ்ட்லி பெண்கள் மட்டும் தான் வந்து தேர்ந்தெடுப்போம். முதலா ஒரு ஆம்பளையா உங்களை வந்து நான் கூப்பிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் ஏன்னா பெண்கள் தான் இந்த வேலையில நிரந்தரமா இருக்க முடியாம ஓடி போயிருந்தாங்க. நீங்களாச்சும் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு எண்ணத்துல நான் உங்களை வந்து வர சொன்னேன். உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எந்த வேலை இருந்தாலும் ஓகே தான், நான் உங்களை கேர் பண்ணி கண்டிப்பா பார்த்துப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியர்டாவே இருக்கிறான் தெரியுமா? ஏன்னா குடிச்சு குடிச்சு அப்படிதான் அவனுடைய முகமே மாறி போயிருக்குது. பொறுப்பா கண்டிப்பா இருப்பீங்கல்ல அப்படின்னு தான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா கேட்கறாங்க. ஏன்னா சின்னதா இவன் ஏதாச்சும் தப்பு பண்ணா கூட இவங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வரும். ஏன்னா நம்மாலு ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல பயங்கர பிடிவாதம் அண்ட் கோவம் உள்ளவங்க, ஆனா ரொம்பவும் நல்லவங்க. இவங்க சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரிங்க. இவங்க சுத்தாத நாடே கிடையாது, போகாத ஊரே கிடையாதுங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு ஒரு ஃப்ரீ பேர்டா இருந்துட்டு இருந்தவங்க 3 வருஷத்துக்கு முன்னால ஏற்பட்ட ஒரு பயங்கரமான கார் விபத்தால தான் அவங்களுடைய உடல்நிலை இப்படி மாறி போயிருச்சு. ஸோ இவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஜெயில இருந்தது பத்திலாம் சொல்லல, ஆர்மியில இருந்ததாவும் அதுக்கப்புறம் வேலை பிடிக்கலன்ட்டு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கிறதாவும் தான் சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கிறான். இவனுக்குன்னு யாருமே கிடையாதுங்கிறத பத்தி எல்லாமே தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு சில கண்டிஷன்ஸா சொல்லி இப்படிதான் இருக்கணும், பொறுப்பா நடந்துக்கணும்ட்டு அவனுக்கு அந்த வேலையை போட்டு கொடுத்துருந்தாங்க. பட் எத்தனை நாள் தாக்கு பிடிப்பான்ட்டு கொஞ்சம் யோசனையாகவும் உங்களுக்கு தோணுது. பட் நம்மளுக்கு கிடைச்சா போதும் சாமின்ட்டு இந்த வேலையில வந்து சேர்ந்துக்கிறான். வேலை சேர்ந்த கொஞ்ச நேரத்திலே கிச்சன்ல போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான்னு பார்த்தா அங்க இந்த ஒயின் பாட்டிலாம் இருக்கும் தெரியுமா, அதை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருந்தான். இவனுக்கு எப்போதுமே வந்துட்டு போதிலே இருக்கணும், குடிச்சிட்டே இருக்கணும் பாத்தீங்களா. அதனால தான் தலைவன் உள்ள வந்ததும் ஒயின் எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ அங்க இருந்து இவன் பேரை சொல்லி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிடுறாங்க. என்ன ஏதுன்ட்டு பதட்டாம ஓடி போறான். ஒன்னும் இல்ல, அங்க ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அதை எடுத்து என் முன்னால கொண்டு வைன்னு சொல்றாப்ல. அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு புக்கும் இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கும் இருக்கும், அதையும் எடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா எடுத்து அந்த ஸ்டிக்கை எங்க வைக்குன்னு தெரியல, அவங்க வாய் அப்படி நீட்டுறாங்க, வாயில தூக்கி ஸ்டிக்கை வைக்கிறான். அந்த ஸ்டிக்கை வாயில கவிக்கிட்டே வந்து இந்த புக்கோடைய பேஜ்லாம் வந்து சேஞ்ச் பண்றாங்க, மாத்துறாங்க. அது ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறான். என்ன பார்த்துட்டு இருக்க, போயிட்டு கிச்சன்ல இருந்தாச்சும் வேலை இருந்தா போய் பாரு, நைட்டு 8 மணிக்குள்ளார எனக்கு டின்னர் சமைச்சு வைக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா அங்கிருந்து ஒரு மாதிரி போறான். அவனை பாக்குறதுக்கே கொஞ்சம் விகாரமா இருந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. பாப்பா எத்தனை நாளைக்கு தாங்க தாக்கு பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்
மைண்ட்ல ஓடுது. அப்புறம் அன்னைக்கு நாள் முழுவதும் அவங்களுக்கு என்னெல்லாம் சமைச்சு கொடுக்கணும், என்னெல்லாம் சமைச்சு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே லூசியா தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா லூசியா கூட அவங்கள கேர் பண்றதுக்காக தான் இருக்கிறாங்க. முழு நேரமும் அவங்களால கவனிக்க முடியாதுல்ல, அதனால தான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் தேவைப்படுதுன்ட்டு இவனை வேலைக்கு எடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா லூசியா தான் அவங்க கூடவே இருந்து அவங்கள முழுமையா கவனிச்சுட்டு வராங்க. காலையில எந்திச்சு அவங்களுக்கு பிரஸ் பண்ணி விட்டு, காலை கடன் போக வச்சு, அவங்களை குளிக்க வச்சு, சாப்பாடு ஊட்டி, இன்னர்ஸ் எல்லாம் மாட்டி விட்டு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளுமே லூசியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்பவும் சகுஜப்படக்கூடிய வேலைகள் நான் பார்த்துப்பேன். எமர்ஜென்சி அவங்க பாத்ரூம் போறதா இருந்தா எப்படி போக வைக்கணும்னு சொல்லிட்டு வெளிப்படையா சில வேலைகள்லாம் வந்துட்டு பண்றதுக்காக சொல்லி கொடுக்குறாங்க. நம்மால் பாக்குறதுக்கு தான் ஒரு மாதிரி விகாரமா பொறுகி மாதிரி இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் சேச்சா இதெல்லாம் பண்றதுக்கு எந்த ஒரு சகிப்பு எனக்கு கிடையாது. பட் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் எனக்கு தெரியல, அவங்க தப்பா நினைக்க கூடாதுன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லும்போது ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரி கூச்சமா தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஆம்பளை தன்னை வந்து இந்த மாதிரி கவனிச்சுக்கணுமான்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் எத்தனையோ பெண்கள் கவனிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் தோணல. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ முன்னால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமா இருக்குது. அப்படி இப்போ 2-3 நாட்கள் கடந்து போகுது. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தான் அவங்கள கவனிக்கிறதுக்கான முழு பொறுப்பையும் கொடுத்துட்டு நம்ம லூசியா போயிருந்தாங்க. ஒரு நாள் காலையில கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இவன் எந்திக்கிறதுக்கு. இவங்க சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் திருச்சி ஓடி வரான். என்னன்னு கேட்டா நேற்று நைட்டு ஓவரா குடிச்சு மட்டையா இருப்பான்னு நினைக்கிறேன், அதான் அலர் அடிச்சது கூட தெரியாத அளவுக்கு படுத்து தூங்கி இருக்கிறான். இவனை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. தொண்டை வறண்டு போற அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கோவத்துல பயங்கரமா கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஓகே நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வேகமா அவங்களுக்காக காஃபி போட்டு வந்து கொடுக்குறான். ஸோ பொறுப்பு இல்லாம இருந்தா அவங்களுக்கு கோவம் தான் சமத்தையா வருமே, அதான் அவனை பிடிச்சி திட்டுறாங்க. காஃபி குடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிரஷ் பண்ணி விடுறான். அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி காலையில எந்திக்கும் போது என் பக்கத்துல யாராச்சும் இருந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான், உலகமே எனக்கு இருட்டான மாதிரி ஆயிரும், இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருது. அப்புறம் இந்த விண்டோவை திறந்து விடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை திறந்து விட்டதும் அப்படியே காத்து ஜிலுன்னு அடிக்குது. வானத்தை பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய உலகம், இந்த 3 வருஷமா இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்ட்டு பார்க்கும்போது தெரியுது. அப்புறம் நான் சொல்ற நம்பர் எனக்கு கால் பண்ணி கூடன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க மொபைல்ல வந்துட்டு கால் பண்ணி அவங்க தலகணில வச்சு அவங்களே ஹோல்ட் பண்ற மாதிரியான ஒரு பொசிஷன்ல அவங்க காதுல வச்சுட்டு போறான். கொஞ்சம் வெளியே போயிருன்னு சொன்னதுக்கு அப்புறமா வெளியே போயிருந்தாப்லையா. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்ததுல அந்த நம்பர் வந்துட்டு சர்வீஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வருது. கோவத்துல அப்படியே போனை வந்து உதறி தள்ளி விடுறாங்க. என்னன்னு தெரியல, அந்த நம்பர் ஆக்டிவ்லன்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. யாருக்கு கால் பண்ணாங்க என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. சோ அப்பதான் வந்துட்டு நம்ம லூசியா வாரா. இந்த மாதிரி இவனுக்கு குடிக்கிறதுக்காக சரக்குலாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய துணியெல்லாம் வாஷ் பண்ணி மொட்டை மாடல காய போட்டு இருக்காங்க. அப்பதான் கொஞ்சம் மனசு விட்டு லூசியா கிட்ட வந்து கேட்கறான், அவங்களுக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி அவங்களுடைய உடல்நிலை மாறி இருக்குது, அவங்களால புரண்டு கூட பழக்க முடியாத அளவுக்கு உடம்பு அசைக்க முடியாம இருந்துகிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்ட்டு வந்து கேட்கும்போது இப்பதான் லூசியா நம்ம ஹீரோனுடைய கதையை வந்து சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோன் வந்துட்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரி. அவங்க பிரான்ஸ்லயே வந்து ஒருத்தரை காதலிச்சு வந்திருக்காங்க. அவர் வந்துட்டு இங்க அமெரிக்கால வந்து பிரான்ஸ் தூதரா வந்து வேலை பார்த்து இருந்திருக்காரு. அவரை பாக்குறதுக்காக அடிக்கடி இங்க வந்துட்டு போவாங்க போல. அப்படிதான் ஒரு தடவை அவங்க மீட் பண்றதுக்காக ஏர்போர்ட்ல இருந்து கார்ல வரும்போது கார் பயங்கரமான விபத்துக்குள்ளாகி அந்த விபத்துல கார் டிரைவர் வந்து ஸ்பாட்லயே அவுட்டான். பட் இவங்க எப்படிதான் பொழைச்சாங்கன்னே தெரியலையா. 3 மாசம் வரைக்கும் கோமால இருந்தாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்க கண்ணு முழிச்சு பார்த்தபோது அவங்களுடைய உடல்நிலை இந்த மாதிரி மாறி போயிடுச்சு. அவங்களால எதுவுமே அசைக்க முடியல. டாக்டர்ஸும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டு அழுதுருப்பாங்க தெரியுமா. கூட யாருமே கிடையாது. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற இருந்த அவங்களுடைய காதலன் கூட இவங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு இங்க இருந்து வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி ஓடி போயிட்டானா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்களை கான்டாக்ட் பண்ணவே இல்ல. பலமுறை அவங்க நம்பருக்கு வந்து போன் பண்ணி பார்ப்பாங்க, எப்போதுமே சர்வீஸ் இல்ல, ஆக்டிவ் இல்லன்னு சொல்லி தான் வரும். அதை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுவாங்கன்னு சொல்லும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போன் பண்ண சொன்னாங்க தெரியுமா, அதுதான் இப்போ இவனுக்கு ஞாபகம் வருதுவோ அதனால தான் கால் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு காலத்துல அவங்க பாட்டுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து ஃப்ரீ பேர்டா இருந்தாங்க. இப்போ அந்த விபத்தால இந்த மாதிரி நிலைமைக்குள்ளாகி நகரக்கூட முடியாத அளவுக்கு 4 செவத்துக்களை மாட்டிக்கிட்டு பாவம் தவிக்கிறாங்கன்ட்டு அவங்க நினைச்சு இந்த மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ரொம்பவும் அனுதாபமா இருக்கு. அவங்க நினைச்சு ரொம்பவும் பாவமா இருக்குது. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரி, அவங்களுக்குன்னு ஃபேமிலி கிடையாதுன்னு கேட்டா அவங்களுக்குன்னு அம்மா மட்டும் தான் இருந்தாங்க போல, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்பா இன்னுமே இருக்கிறாரு. பட் சின்ன வயசா இவங்க இருக்கும் போதே தவிக்க விட்டு வேற ஒரு ஃபேமிலியோட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு போல. இந்த மாதிரி விபத்து ஏற்படுறது தெரிஞ்சுக்கிட்டு பல முறை இவங்களை பார்க்க வரதுக்காக லெட்டர்லாம் போடுவாரு. பட் இவங்க வந்துட்டு வரவே வேணான்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அப்பா மேல கோபம், அதோடு மட்டும் இல்லாம இவங்களுக்கு பிடிவாத குணமும் அதிகம்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இவங்க எப்படி வந்துட்டு பழக்கம்னு கேட்கும்போது ஆக்சுவலா அவங்க காதலிச்ச அவங்க ஃபியான்ஸ் இருக்கிறான்ல பிரான்ஸ் தூதரகத்துல வந்துட்டு வேலை பார்க்கும்போது அங்கதான் இவங்க வந்து பிரெஞ்சு சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரா வேலை பார்த்துருக்கிறா போல. எனக்கு சொல்ல போனா பிரான்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்றாப்ல. அங்கதான் அடிக்கடி இவங்க வரும்போது எனக்கு பழக்கம். ஸோ எங்களுக்கு விபத்து ஏற்படுதுன்னு தெரிஞ்சதும் எல்லாருமே பார்க்க போயிருந்தோம். அப்ப இவங்க ஃபியான்ஸ் பார்த்துட்டு இவங்களை அப்படியே கைவிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாவப்பட்டு நான் இவங்க கூடவே இருந்து ஆறுதலா இருந்தேன். போக போக இவங்களை நம்ம கவனிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா எனக்கு சும்மா கிடையாது, அவங்க சம்பளம் தரதா சொன்னாங்க. இப்போ வரைக்குமே மாசம் மாசம் இவங்க அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு சம்பளம் வந்துகிட்டு தான் இருக்குது. எங்களுடைய சொத்து பத்துக்கள் அப்புறம் எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரான்ஸ்ல இருந்து யாரோ கவனிச்சுக்கிறாங்க. இவங்க மறுபடியும் பிரான்ஸுக்கு போறதா ஒரு எண்ணமே கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா மூஞ்சி பாக்குறதுக்கு எண்ணம் இல்ல. இந்த கோலத்துல அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்
யாருமே வந்துட்டு அவங்களுக்கு பார்க்க இஷ்டம் இல்லாம தான் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கதைகள்லாம் சொல்ல போய் தான் கேட்க போய் தான் இவனுக்கு வந்துட்டு இப்போ அவங்க மேல இன்னுமே அனுதாபம் ஏற்படுது. வழக்கம் போல ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு அடிப்பான். அப்படி உட்காந்து அடிக்கும் போது கூட அவங்க கதையை நினைச்சு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவங்களை எப்படியாச்சும் நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இவன் மறுநாளே வேலைக்கு திரும்பி வரான். லூசியாவுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது, எப்படா இவன் திரும்பி வந்தான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் 2-3 நாள் தான் இருப்பாங்க, அப்புறம் வரவே மாட்டாங்களாம். பட் நீ வந்ததுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. இது அவங்க கதையை பத்தி சொன்னல, அதான் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாயிருச்சு. அதோடு மட்டும் இல்லாம இந்த வேலையை விட்டா எனக்கு வேற வேலை கிடைக்க போறதும் கிடையாது, நீங்க துரத்தி அடிச்சா கூட நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு லூசியாவுக்கு வந்துட்டு. ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அப்படி மளிகை ஜாமான் வாங்கிட்டு வான்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து கொடுத்து விட இவரும் மார்க்கெட்ல போயிட்டு ஏதுவான பொருட்கள்லாம் சமைக்கிறதுக்காக வாங்கிட்டு கடைசியா ஒரு இடத்துல இருந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கிறானா. அப்ப திடீர்னு யாரும் இவன் பர்ஸை வந்துட்டு பின்னால இருந்து அடிக்கிற மாதிரி தெரியுது. கையும் காவமா பிடிச்சிருந்தான். யாருன்னு திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு. இவன் கழுத்துல கத்திய வச்சு விட்டுரு இல்லைன்னு வச்சுக்கோயேன், கத்திய வச்சு அறுத்துருவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனை விரட்டினதும் கையை விட்டுருதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து பயத்துல தெரிச்சு ஓடி போயிருது. வீட்டுக்கு அப்படியே மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரான். அப்போ நம்ம ஹீரோனுடைய ரூம்ல அவங்களும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து பாட்டு படிக்கிற சத்தம் கேக்குது, சிரிப்பு சத்தம்லாம் கேக்குது. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல போய் பார்த்தா ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோனுக்கு தெரப்பி டாக்டர்லாம் இருப்பாங்கல்ல, அப்படி ஒருத்தர் இருப்பார் போல, வருவார் போல. அப்படி அவங்களுடைய உடம்ப செக் பண்ணும்போது அவங்களோட சேர்ந்து பாட்டு படிக்கிறது என்ன, அவங்கள சிரிக்க வைக்கிறது என்னன்ட்டு எப்போதுமே ரொம்ப ஃபன்னா தான் இருப்பார் போல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோன் வந்து ஜாலியா பாட்டு படிக்கிறது என்ன சிரிக்கிறது என்னன்ட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறான் ஒரு ஓரமா நின்று. அப்புறம் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த மீனை சமைச்சு அவளுக்காக வந்து கொடுத்தா இந்த மாதிரி அவங்க வந்து மீன் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இது உனக்கு தெரியாதா, லூசி அவங்களுக்கு சொல்லவில்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிடிச்சி திட்டுறாங்க, கத்துறாங்க. ஏன் மீன் சாப்பிட்டா என்னன்ட்டு வந்து கேட்டா அந்த மீன்ல வந்துட்டு ஏதாச்சும் சின்னதா முள்ளு இருக்கும் தெரியுமா, அந்த முள்ளு கூட அவங்க தொண்டைக்குள்ள போச்சுன்னா ஆபத்தா, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல நான் எல்லா முள்ளையும் எடுத்துட்டேன், பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்காக நீட்டா சமைச்சிருக்கேன், இதை சாப்பிட்டு பாருங்கன்னு வந்துட்டு எவ்வளோ எடுத்து சொன்னா கூட அவங்க அடம்பிடியா வந்துட்டு இங்க நான் என்ன சாப்பிடணும் ஆசைப்படுறேனோ அதை தான் நான் சாப்பிடணும், நீ சொல்றதுக்காக நான் வந்து எதுவுமே சாப்பிட முடியாதுட்டு பயங்கரமா கத்துறாங்க, கதறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் கொஞ்சம் சமாதானப்படுத்துறான், இது டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்கும் தெரியுமா, ஆஹா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படிமா சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஆசையை தூண்டி விட்டு ஒரு வாயை வந்து எடுத்து ஸ்பூன்ல வச்சு கொடுக்குறான். அதை அப்படியே சாப்பிட்டு பாக்குறாங்க, டேஸ்ட் நல்லா இருக்குது. அப்புறம் இன்னொரு வாயின்னு சொல்லிட்டு தலையை ஆட்டுறாங்க, அப்படியே வந்து எடுத்து கொடுக்குறான். அப்படியே மீனை வந்து எடுத்து கொடுக்க கொடுக்க ஃபுல்லா தட்டையை வந்து காலி பண்ணி சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. அவ்வளவுதான் நான் முடிஞ்சு போயிடுச்சான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதான் சொன்னல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு கேட்கறான். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து மீன் சாப்பிடுறாங்க போல. அது அவங்களுக்கு அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாம அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக அவன் பண்ண காம்ப்ரமைஸ்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அப்படியே உட்காந்து சமைக்கிறதுக்காக காய்கறிகள்லாம் வெட்டிட்டு இருந்தப்போ லூசியா கிட்ட வந்து இவன் கேட்கறான், ஆமா என்னைக்காச்சும் அவங்கள வந்து நீ வெளியே கூப்பிட்டு போயிருக்கிறியா, வெளியே ஏதாச்சும் போயிருக்காங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்கும்போது அவங்கள வெளியே கூப்பிட்டு போறதே கஷ்டமா, ஏன்னா ஒரு வீல் சேர்ல தூக்கி அவங்கள வைக்கிறதா இருந்தா கூட 2 டாக்டர்ஸ் வேணுமா, கூட சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு 3 பேர் வந்தா மட்டும் தான் முடியும் அப்படின்னு வந்துட்டு இந்த மாதிரி சொல்றா. ஏன்ட்டு வந்து கேட்கும்போது ஏன்னா அப்படித்தான் எக்கு தப்பா அவங்கள தூக்கணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் ஏதாச்சும் உங்களுக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு வந்துட்டு இவ சொல்றான். அப்புறம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்த இவன் வீட்டுல ஒரே குடிதான், குடின்னு குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். தூக்க வர மாட்டேங்குது, பாத்ரூம்ல உட்காந்து வித்து பிடிச்ச மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறான். ரொம்ப அடிக்ஷன்ல இருந்தா இந்த மாதிரி தான் உடம்பெல்லாம் வேத்துக்கிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையா தான் போகும். அப்படிதான் இவன் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். மறுநாள் காலையில எந்திக்கவே லேட் ஆயிருது, அதனால வேலைக்கு லேட்டா தான் வரானா. அப்ப தெரப்பி டாக்டர் நம்ம ஹீரோனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அப்பதான் வந்து நிக்கிறான். ஆமா எதுக்கு லேட் ஆச்சுன்னு வந்துட்டு கேட்டா உடம்பு சரியில்லைன்னு சொல்றான். என்ன உடம்பு சரியில்லை, இது ஓவரா குடிச்சிருப்ப, ஹேங் ஓவர், எந்திக்க லேட் ஆயிடுச்சு, அதுதான காரணம். இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ இனிமேல் இப்படி லேட்டா வந்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவன்ட்டு கோவத்துல அந்த மாதிரி அவனை திட்டி அங்க இருந்து போய் வேலையை பாரு அப்படின்ட்டு தான் அங்க இருந்து அனுப்புறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால நம்ம லூசியா வந்துட்டு இந்த மாதிரி சேலரி வந்து இப்பவே கொடுக்குறா, ஒரு வாரம் முடிஞ்சு போயிடுச்சு போல, சோ ஒரு வாரத்துக்கான சம்பளம் வாங்கிக்கோ, ஏன்னா ஒரு வாரத்துக்கு நீ ஒரு வாரம் சம்பளம் வாங்கினா உனக்கு வேலை பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி தான் இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறாங்க போல. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து பகல் ஷிஃப்டா பாத்துக்கிறேன், அதாவது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும், நீ ஈவினிங்ல இருந்து மறுநாள் காலையில வரைக்கும், அதாவது நைட் ஷிஃப்டா நீ பாத்துக்கோன்னு வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவன் ஒரு மாதிரி மூஞ்சி முகரெல்லாம் வேத்து விறுவிறுத்துன்னு இருக்கிறானா, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் எப்படி இந்த கண்டிஷன்ல இருக்கன்னு கேட்டா ஓவரா குடிப்பேன், எனக்கு அதனால தான் இப்படி ஆகுதுன்னு சொல்லும்போது கண்ட்ரோல் பண்ண முடியலையான்ட்டு கேட்டா முடியல, அடிக்ஷன்ல தான் இருக்கிறேன்னு சொல்லும்போது ஓகே நான் உனக்கு ஒரு டேப்லெட் தரேன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டை வந்துட்டு கிளாஸ்ல தண்ணியில போட்டு கலக்கி வந்து கொடுத்து அதை குடிக்க சொல்றாப்ல. அதை குடிச்சதுக்கு அப்புறம் இனிமேல் உனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன், அடிக்கடி இதை கொஞ்சம் எடுத்துக்கோ, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வந்துட்டு இந்த மாதிரி சொல்றான். ஏன்னா ஆக்சுவலா நம்ம லூசியா கூட ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இங்க தான் தெரிய வருது. ஸோ அந்த மாத்திரையை போட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். ஸோ இன்னைக்கு வாங்குற சம்பளத்துல புதுசா ஒரு ஷூ ஒன்று வாங்கிட்டு அதோடு மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாலே இவன் பாக்ஸிங் பண்ணிட்டு தான் தெரியுமா அந்த இடத்துக்கு போறான். அந்த பாக்ஸிங் சென்டர்ல தான் அவருடைய நண்பன் டேவிட் அப்படிங்கிறவன் வந்துட்டு ஒரு கோச்சா வந்து எடுத்துட்டு வரான் போல. 2 பேருமே ஒரு காலத்துல பயங்கரமான பாக்ஸரா இருந்தாங்க. இப்போ இவன் வந்துட்டு ஒரு கோச்சிங் சென்டர் நடத்திட்டு வரான். ஸோ அவங்ககிட்ட நான் மறுபடியும் இங்க வந்து பாக்ஸிங் பண்ணலாமான்னு வந்துட்டு கேட்கறான். ஏன்னா பாக்ஸிங் மேல கவனம் செலுத்தினா கண்டிப்பா நம்மளால அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியும், குடியை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான்
கேட்கறான். இந்த மாதிரி நான் இங்க வந்து இனிமேல் பாக்ஸ் பண்ணலாமான்னு கேட்கறான். டேய் இது நம்ம இடம்டா, நீ எப்பனாலும் வந்துட்டு போகலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாப்ல. ஏன்னா இதன் மேல கவனம் செலுத்தினா கூட குடியை விட்டு வெளியே வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவனுக்கு. அது ஒன்று மட்டும் இல்லாம இப்ப வேலை பார்க்கறான் தெரியுமா, அந்த வேலையை கூட இவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டான். ஸோ நம்ம ஹீரோனும் 2 பேருமே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டிவி பார்த்துட்டு இருந்தப்போ ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்காக புக்ஸ் வாசிக்க முடியுமான்னு வந்துட்டு கேட்கறா. ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு படிக்க தெரியும், வாசிக்க தெரியும், பட் படிக்கும் போது எனக்கு அதோட மீனிங் வந்து புரிஞ்சுக்க தெரியாதுன்னு சொல்றான். என்னப்பா சொல்ற, படிக்க தெரியுது புரிஞ்சுக்க தெரியாதா, எங்க நீ ஒரு நிமிஷம் ஒரு புக் எடுத்து படி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது சூப்பரா வந்து ரீட் பண்றான், படிக்கிறான். அவன் படிக்கிறத கேட்கிறப்போ ஒரு கதை சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இது நல்லா இருக்குதே, புக்கு வாசிக்கிறதே உனக்கு ஒரு வேலையை கொடுத்தா என்ன, நீயும் வாசிச்ச மாதிரி ஆச்சு, நானும் கேட்ட மாதிரி ஆச்சு, வேலை மிச்சம் தானே அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா புக்கை தூக்கி ஓரமா வச்சுட்டு பாக்ஸிங் மேட்ச் டிவில பேனு பார்த்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் என்ன ஸ்போர்ட்ஸ்னு இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, போய் தலைவலிக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சூப்பரா அவளுக்காக ஒரு டீ வந்து போட்டு கொடுக்குறான். ஸோ பண்ற குக்கிங்கா இருக்கட்டும், டீயா இருக்கட்டும், எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஸோ இதுக்கப்புறம் எப்போதுமே நைட் அவ தூங்குறதுக்கு முன்னால இவன் தான் அவ பக்கத்துல நின்று புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அப்புறமா தான் அவளை தூங்க வைக்கிறான். அவளுக்கும் இவன் ஒரு நாள் இல்லைனா கூட ஏதோ போர் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் குடியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு பாக்ஸிங் சென்டரும் போறான். நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான், நீ ஒரு காலத்துல எப்படி இருந்த, எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருப்ப, எத்தனை மெடல் வாங்கியிருப்ப, சாம்பியனா இருந்த, பட் இப்போ அகைன் உன்னால பாக்ஸர் ஆக முடியாது, பட் உன்னால ஒரு கோச்சர் ஆக முடியும், கோச்சிங் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்க, அதுல யாருக்காச்சும் நீ கோச்சிங் பண்றியா, கண்டிப்பா உனக்கு அதன் மூலமா வருமானம் வரும் அப்படின்னு வந்து சொல்றாப்ல. அப்படி வந்துட்டு 2 பேர் வந்து அவனுடைய நண்பன் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அதுல ஒரு பொண்ணு மிரண்டான்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு வந்துட்டு இங்க இருக்கிறதுல வந்து நல்லா விளையாடக்கூடிய ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு நீ வந்து சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு வந்துட்டு சொல்றாப்ல. ஆக்சுவலா இங்க வந்து லோக்கல் மேட்ச் நிறைய நடக்கும். இந்த மாதிரி ரிங்குலர் ஆடுறவங்க மேல வந்து நிறைய பேர் பெட் கட்டுவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். சோ அப்படி வந்துட்டு இந்த மிரண்டாங்கிற ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அந்த பொண்ணு பேர் வந்து லீனா போல. இந்த பொண்ணு சூப்பர் விளையாடுவான்னு சொல்லிட்டு அவருடைய ஹெல்மெட்டை கலத்தி அறிமுகப்படுத்தி வச்சு, அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, மார்க்கெட்டில் பர்ஸ் அடிக்க பார்த்தால அந்த பொண்ணு தான் இவ. சோ ரொம்பவும் கஷ்டப்படுற பொண்ணு, 2 பேர்ல யாருக்காச்சும் நீ வந்து கோச் பண்ணு, அவங்க மேல பெட் கட்டினா ஏதாச்சும் உனக்கு வருமானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா அந்த மிரண்டாங்கிற பொண்ணை மட்டும் அனுப்பி வச்சுட்டு இந்த லீனா பொண்ணு கிட்ட கேட்கறான், நீ தானே என்கிட்ட மார்க்கெட்ல வச்சு பர்ஸ் அடிக்க பார்த்த, இதை என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா இங்க நீ கோச்சே பண்ண முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லி மிரட்டான். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு நினைக்கிறேன். இந்த திமிருத்தனால இங்க ஒப்பேராது, ரிங்குலர் வாரியா 2 பேரும் மேட்ச் போட்டு பார்க்கலாம், நீ நான்ட்டு 2 பேருமே உள்ள இறங்கி ஆடுறாங்க. ஒரே பஞ்சு தான் அந்த பொண்ணு பொத்துன்னு கீழே விழுந்துடா. உனக்குலாம் ட்ரைனிங் பண்ணி எப்படி வந்து நான் உன்னை மேட்ச் வின் பண்ண வைக்கிறது, போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெறுப்பேத்துறான். ஏன்னா மார்க்கெட்ல இவன் கழுத்துல கத்திய வச்சிடலாம், அந்த காண்டு தான் நம்மளுக்கு போல. அப்புறம் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மியூரல் புக் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்னுமே இவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நீ ஆர்மி இருந்தேன்னு சொன்னியே, அதுக்கப்புறம் என்னென்ன வேலை பார்த்த, என்ன பண்ணிட்டு இருந்த வந்துட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன்னு சொல்றான். ஸ்போர்ட்ஸா, என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஆர்வமா கேட்கறாங்க. இவன் வந்துட்டு பாக்ஸிங் சொல்லாம ஸ்போர்ட்ஸ்னா அது டான்ஸ் சம்பந்தமான ஒரு ஸ்போர்ட்ஸ்னு சொல்றான். டான்ஸ் ஸ்போர்ட்ஸா, ஓகே, அப்போ வெஸ்டர்னா கிளாசிக்கலான்ட்டு இன்னுமே கேள்வி கேட்கறாங்க. இவனுக்கு எதிரி சொல்றதுனே தெரியல, இவனுக்கு டான்ஸை பத்தி எதுவுமே தெரியாது. அந்த நேரத்தில் அங்க இருந்து டாக்டர் வந்திருந்தாரு. அவர் அங்க இருந்து வரும்போது இவங்களுக்கு குஷிப்படுறதுக்காக பாட்டு படிச்சுட்டே வராரு. சாமி தப்ஸ்டாண்டாங்கிறது இவன் வந்திருந்தான். அவர் மறுநாள் இவங்க எப்போதுமே படுத்த படுக்கையா இருந்துட்டு இருக்காங்கல்ல, அப்படியே கொஞ்சம் பால்கனி வரைக்கும் கூப்பிட்டு போகலான்ட்டு வந்துட்டு கூப்பிட்டா கேட்டா, என்னால வர முடியாது, என்ன விளையாடுத்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வந்துட்டு கத்துறாங்க. இங்க பாருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் உங்களை ஈஸியா கேர் பண்ணி பால்கனில வீல் சேர்ல கொண்டு வைக்கிறேன்னு சொன்னா கூட, இங்க பாரு லூசுத்தனமா பண்ணாத, பேசாத, என்ன தூக்கணும்னா 2 டாக்டர் வேணும், கூடவே ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா பயந்து போய் சொல்றாங்க. அப்ப இவன் சொல்றான், அட போங்க நீங்க, நான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தேன் தெரியுமா, அதை அப்படியே வெளியே பால்கனில செம்ம வியூல சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படி வந்து சொல்லும்போது, என்னது சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்துட்டு யோசிக்கிறாப்ல. இவன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு, ஆனா பட் கொஞ்சம் பயமா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் சர்ப்ரைஸ் சொல்றான் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்களை அப்படி ஈஸியா கேர் பண்ணி பார்த்து பக்குவமா அவங்களுக்கு எதுவுமே ஆகாத வண்ணம் வெளியே பால்கனில அப்படியே தூக்கிட்டு வரான். செம்ம வியூல தான் அவங்க வீடே கட்டிருப்பாங்கன்னு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அப்படி மெல்லமா தூக்கி கொண்டு அவங்களை வீல் சேர்ல உட்கார வைக்கிறான். அந்த மஞ்சள் வெயில் மாலை, இதமான ஏரி காத்துன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் வெளியே வந்து உட்கார்றாங்க போல, அவங்களுக்கு ஏதோ ரிலீஃப் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்களுக்காக ஜூஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். குடிச்சதுக்கு அப்புறமா சரி என்ன சர்ப்ரைஸ் சீக்கிரமா சொல்லு அப்படின்னு வந்துட்டு கேட்கறாங்க. சர்ப்ரைஸ்லாம் கிடையாது, அப்படி சொன்னாதான் நீங்க வெளியே வரதுக்கு ஒத்துப்பீங்கன்னு சொல்லி தான் சும்மா போய் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் சின்னதா ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்ஃப்யூம் மாதிரியான சின்ன சின்ன பாட்டில்லாம் வச்சிருக்கான். அது ஒன்னு ஒன்னா திறந்து அவங்களை கண்ண மூடி சொல்லி இது வந்து என்ன ஃபிளேவர்னு கெஸ் பண்ண சொல்லி கேட்கறான். அவங்களும் வந்து சொல்றாங்க. அப்படியே வந்து ஃபன்னா போயிட்டு இருக்குது. ஸோ 4 செவத்துக்குள்ள இருந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு சுதந்திரமா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படுது. அப்புறம் இந்த பக்கமா அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு போட்டிங்லாம் போயிட்டு வரான். கொஞ்ச நாளாவே அந்த லீனாங்கிற பொண்ணு கோச்சிங் சென்டர் வரதில்லை போல, அதை பத்தி கேட்கறான். அப்பதான் அந்த பொண்ணு பத்தி இவன் சொல்றான். அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு, அந்த பொண்ணுக்குன்ட்டு யாருமே கிடையாது. சொல்ல போனா அந்த பொண்ணு சாப்பாட்டுக்காக என்ன பண்றா தெரியுமா, வர ஃபாரினர்ஸ் கிட்ட ப்ராஸ்டிடியூட் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ட்டு அந்த பொண்ணை பத்திலாம் சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அந்த பொண்ணை வேற நேத்து கோவப்படுத்தி விட்டமேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணுக்கு
நான் வந்து ட்ரெயின் பண்ணலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ட்ரெயின் பண்ணி நம்ம 2 பேரும் பெட் பண்ணலாமா? $5000 வந்து பெட் பண்ணிக்கலாமா? நீ அந்த மிரண்டாங்கிற பொண்ணுக்கு வந்து ட்ரெயின் கொடு, நான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து கோச் பண்றேன், டீலான்னு சொல்லி கேட்டதும் ஓகே டீல் அப்படின்ட்டு வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து ஒத்துக்கிறான். அப்புறம் நம்ம அம்மனிக்கு வந்துட்டு எப்போதுமே புக் ரீட் பண்ணும்போது அவனை பார்த்து ரசிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனை பிடிக்க ஆரம்பிக்குது. அவன் மேல இன்னும் நம்பிக்கை வருது. இத்தனை வருஷமா வெளியே போகாம அடைஞ்சிருந்த இவங்களை பல இடங்களுக்கு கூப்பிட்டு போறான், பல இடங்களை சுத்தி காமிக்கிறான். மறுபடியும் வாழ்க்கையில ஒரு ஃப்ரீ பேர்டா வெளியே சுதந்திரமா சுத்தி தெரிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளார ஏற்படுது. இந்த புக்ஸ் எல்லாம் எழுதுவாங்க, புக்ஸ் எல்லாம் விற்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குலாம் வந்து கூப்பிட்டு போறான். ஏன்னா அவங்களுக்கு புக் வாசிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும்ல. ஸோ அப்படியான இடத்துக்குலாம் வந்து கூப்பிட்டு போறான். நிறைய பேர் அவங்களுக்கு வந்து புக்ஸ் வாசிச்சு காமிக்கிறாங்க. அப்படி புக் ரீட் பண்ணும்போது இவங்க கூட அவங்கள தூரத்துல இருந்து அப்படியே ரசிக்கிறான். அவங்களும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. 2 பேருக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சமா காதல் ஏற்பட்ட மாதிரியே தெரியுது. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க, அவங்களோட ஆசைகள்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி பீச்சுக்கு போறதும் அங்க போய் கடலை ரசிக்கிறதும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரசிக்கிறது மட்டும் இல்லாம உள்ள போய் குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும், இதெல்லாம் என்னால முடியாது இல்ல, பட் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்ட்டு அவங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இவனும் பீச் பக்கமா கூப்பிட்டு போயிட்டு கடலெல்லாம் ரசிக்க வைக்கிறான். அப்படியே அந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு இடமா சுத்தி வராங்க. அப்புறம் லீனாங்கிற அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அவ இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துட்டு அவளை போய் மீட் பண்றான். இங்க பாரு, நான் உனக்கு வந்து ட்ரெயின் பண்ணலான்னு ஒரு எண்ணத்துல இருக்கிறேன். இனிமேல் நீ வந்து இந்த திருட்டு தொழிலையும் விபச்சார தொழிலையும் விடணும் அப்படின்னு வந்து சொல்றான். ஆக்சுவலா வந்துட்டு இங்க இருக்கிற மோஸ்ட்லியான பெண்கள் வந்து இந்த மாதிரியான தொழில் பார்த்து தான் சம்பாதிக்கிறாங்க போல. பட் இவளுக்குன்ட்டு யாருமே கிடையாது, வீடு கூட கிடையாது. வர ஃபாரினர் கூட ஏதாச்சும் ரூம்ல தங்கி அந்த நாள் இரவு கழிச்சு பாலாம், சில நேரத்தில் ஸ்ட்ரீட்ல கூட படுத்து தூங்குவாலாம். இந்த மாதிரி வந்து சொல்றாப்ல. சாப்பாடுக்கு வழி இல்லாம தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பட் எனக்கு பாக்ஸிங்ல ஒரு பெரிய ஆள் ஆகணுங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. பட் என்னோட ஆசை கனவு இது எல்லாமே பாலா போன என்னுடைய வறுமை தான் கெடுத்துக்கிட்டு இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே, பட் இருந்தாலும் நான் உனக்கு ட்ரெயின் பண்றதுல இன்னொரு ஆதாயமும் உனக்கு இருக்குது. நீ ஆட போற மேட்ச்ல வந்துட்டு $5000 என் ஃப்ரெண்டோட நான் வந்து பெட் பண்ணிருக்கிறேன். அதுல வின் பண்ணா உனக்கு பாதி காசு, அதாவது $2500 நான் உனக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு வந்துட்டு ஒத்துக்கிறா. அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளுக்கு இவனுக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல வச்சு பாக்ஸிங்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். ஒரு எனர்ஜி இல்லாத அளவுக்கு தான் அவ ஃபீல் பண்றா. என்னன்னு கேட்டா நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்றா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சோ முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இந்த அளவுக்கு பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறான். அதே நேரம் இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோ பத்தின நினைப்பிலே இருந்துகிட்டு இருக்கிறா. ஆமா, அவன் ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவான், எங்க போவன்ட்டு ஏதாச்சும் சொல்லியிருக்கிறானான்ட்டு அவனை பத்தியே விசாரிக்கிறாங்க. அப்பதான் லூசியாவால புரிஞ்சுக்க முடியுது இவங்க வந்து அவனை காதலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு முழுவதும் அவனை பார்க்கவே இல்லையா, அதனால சாப்பிடாம கொள்ளாம கூட தூங்குறாங்க. கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு தூங்குங்கன்ட்டு லூசியா சொன்னா கூட இல்ல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளைக்கு காலைல அவன் வந்துருவான்ல அப்படின்ட்டு இன்னுமே அவனை பத்தின எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருக்குது. அவனை பத்தின எண்ணங்களால அவங்க சாப்பிடாம கொள்ளாம கூட தூங்குறாங்க. அந்த அளவுக்கு காதல்லாம் பாத்துக்கோங்க. அதே நம்ம ஹீரோவும் லீனாவும் அங்க லோக்கல்ல ஒரு பார்ட்டி ஒன்று போயிட்டு இருக்குது. அந்த பார்ட்டியில போய் கலந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஓரமா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறான். லீனா பாடுக கிறுக்குத்தனமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. அப்படி டான்ஸ் ஆடும்போது அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் இவளுக்கு பிரச்சனை ஆயிட்டு அந்த பொண்ணை இவ அடிச்சிருந்தா. அடிச்சதுல அந்த பொண்ணுக்கு மூக்குல பொல பொலன்னு ரத்த ஊத்த ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்களை துரத்த ஆரம்பிச்சதும் லீனாவுடைய கையை பிடிச்சு அங்கிருந்து வேக வேகமா தப்பிச்சு கூப்பிட்டு வந்துருந்தா. அதுவும் ரொம்ப தூரம் வந்துருந்தாங்க. லீனா பின்னால கடந்து வந்துட்டு இருக்கிறான், இவன் முன்னால போயிட்டு இருக்கிறான். அப்போ அடி வாங்கின அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு கார்ல வந்து நம்ம ஹீரோவை சுத்தி வளைச்சுட்டானுங்க. தப்பிக்க வழி இல்லாம பக்கத்துல ஒரு போட் இருக்குது, அதுக்குள்ள ஓடி போயிருந்தான். அவனுங்க உள்ள போயிட்டு இவனை அடி அடின்னு அடிச்சு தலையில கண்ணு வச்சு அந்த பொண்ணு எங்கடா அப்படின்னு வந்துட்டு கேட்டு விசாரிக்கிறாங்க. லீனா பின்னால தான் வந்திருப்பா. ஒரு கத்தி எடுத்துட்டு வந்துட்டு கண்ணை வச்சிருக்கிறவன் கழுத்துல கத்திய வச்சு கண்ணை கூட அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு அவங்க 3 பேரையும் கண்ணை வச்சு மிரட்டி அங்க இருந்து துரத்தி விட்டு நம்ம ஹீரோவை எப்படியோ காப்பாத்தி கூப்பிட்டு வந்துருந்தா. அதாவது நம்ம ஹீரோடைய வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துருந்தா. அடினா அடி மரண அடி அடிச்சிருக்கானுங்க. மயக்காடையிற நிலைமையில இருக்கிறான். அப்ப நாளைக்கு இந்த மாதிரி நான் ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், என்னால வர முடியாதுன்ட்டு அவங்க கிட்ட போய் சொல்லிரு அப்படின்ட்டு கடைசி சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருந்தான். இங்க மறுநாள் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோ வராததை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. அப்ப யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. யாருன்ட்டு லூசியா வந்து பார்த்தா இந்த மாதிரி லீனா வந்து நிக்கிறா. யார் நீ அப்படின்னு வந்துட்டு கேட்டா இந்த மாதிரி லியோட வீடு பக்கமா இருக்கிறேன், லியோ வந்துட்டு வரமாட்டாரு, அவரால் வர முடியாது அப்படின்ட்டு மொட்டையா முழுக்கையா சொல்றா. என்ன சொல்லி விட்டான், இன்னைக்கு வர முடியாதுன்னு சொன்னானா இல்ல இனிமேல் வர மாட்டேன்னு சொன்னானா, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு வந்துட்டு லூசியா கேட்டா. அவர் எதுவுமே சொல்லல, அவரால் வர முடியாதுன்னு மட்டும் சொல்லி அனுப்பி வச்சாரு, அவ்வளவுதான் அப்படின்ட்டு ரொம்ப திமிருத்தனமா வந்து சொல்றா. லூசியாக்கு ஒண்ணுமே விளங்கல. இப்படி சொல்லிட்டு அவள அங்க இருந்து போயிருந்தா. போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு யாருன்ட்டு ஒரு ஆர்வத்துல கேக்குறாங்க. இப்படி லியோ வந்துட்டு வரமாட்டான் வர முடியாதுன்ட்டு சொல்லி அனுப்பி வச்சான்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு வர முடியாதுன்ட்டு சொல்லி அனுப்பி வச்சிருக்கான் லியோ வந்துட்டுன்னு சொல்லும்போது அனுப்பி வச்சிருக்கானா, யார்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சான் அப்படின்ட்டு வந்துட்டு இன்னும் ஆர்வத்துல கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு சொன்னா அவங்க மனசு இன்னும் கஷ்டப்படுங்கிறதுனால பக்கத்து வீட்டுக்கார பையன் போல அவங்கள சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி அவங்கள சமாளிக்கிறாங்க. ஒரு நாள் வராம இருக்கிறது நினைச்சே ஃபீல் பண்ணாங்கல்ல. இப்ப 2-3 நாள் கடந்து போகுது. சரியா அவங்களால எதுலயும் கவனம் செலுத்த முடியல, புக்ஸ் கூட வாசிக்க முடியல. லூசியா தான் அவங்களுக்காக வந்துட்டு புக்ஸ் எல்லாம் வாசிக்கிறாங்க. அதை கூட அவங்களால கவனிக்க முடியாம அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால சரியா சாப்பிட கூட மடுக்கிறாங்க. அப்படியே 2-3 நாட்கள் கடந்து போகுது. இனிமேல் அவன் வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. ஏன்னா லூசியாவில் எத்தனை நாளைக்கு தான் சொல்லி சமாளிக்க முடியும். வந்து சொல்லிட்டு போன பொண்ணு தெளிவா சொல்லிட்டு போயிருக்கணும். மொட்டையா முழுகியா சொல்லிட்டு போனா இனிமேல் இவன் வரவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் 2 பேருமே இருக்கிறாங்க. இனிமே 2-3 நாட்கள்
கடந்து போக புதுசா கூட வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்கு இன்டர்வியூலாம் போயிட்டு இருக்குது. ஒரு பொண்ணு பாட்டுக்கு பேசிட்டு இருக்குது. அந்த பொண்ணு பேசுறத கூட கவனிக்காம அவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கண்ணு முன்னாலே வந்து இவன் வந்து நிக்கிறான். எப்போ 4 நாள் கழிச்சு வந்து நிக்கிறான். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கும். எத்தனை நாள் அவனை நினைச்சு வேதனைப்பட்டிருப்பாங்கல்ல. ஆனா மூஞ்சில இப்படி அடி வாங்கி வந்து நிக்கிறான். ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஆக போகுது. எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம நீ பாட்டுக்கு இருந்துட்டல்ல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் உன்னை வார்ன் பண்ணேன். இனிமேல் உனக்கு வேலை கிடையாது, இடத்த காலி பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிற கோவத்துல வந்து சொல்றாங்க. அவனு எவ்வளவு சொல்ல புரிய வைக்கிறான். இப்படி வந்துட்டு ஒரு சண்டை ஆயிடுச்சு, அதனால தான் என்னால 2 நாளா எந்திக்க முடியல, நான் இன்ஃபார்ம் பண்றதுக்கு சொல்லி கூட விட்டுருந்தானே அப்படின்ட்டு எவ்வளவு எடுத்து சொன்னா கூட அவங்களுக்கு இவனை பத்தி சில விஷயங்கள் வந்து லூசியா மூலமா தெரிய வந்திருக்குது. அதாவது இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு பாக்ஸரா இப்ப இருக்கிறது, ஒரு பொண்ணுக்கு ட்ரைனிங் பண்றது, இது எல்லாமே தெரிய வருது. அதுலயும் டான்சர் வேற போய் சொல்லியிருந்தால, இது எல்லாமே உண்மை தெரிஞ்சுட்டு என்கிட்ட எப்படி இதுக்காக போய் சொன்னேன், அவனை எவ்வளவு நம்பணும் தெரியுமா அப்படின்ட்டு அவன் மேல இருக்கக்கூடிய காதல்ல கோவத்தை காட்டுறாங்க. அதே நேரம் அவனை வேலையை விட்டு போன்னு சொல்றாங்க தெரியுமா. அப்படி அவங்களுக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. அவனு இந்த மாதிரி இனிமேல் தப்பு நடக்காதுன்னு சொல்றான். ஆனா இவங்க தான் ரொம்ப பிடிவாதமான ஆளாச்சு, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ட்டு கோவத்துல திட்டி அனுப்பியிருந்தாங்க. சொல்ல போனா இவனும் கூட அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா காதலிக்க ஆரம்பிச்சான். சோ இந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் இவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். லீனா அவனை கேர் பண்றதுக்காக இவன் கூடவே எங்க வீட்டுல இருக்கிறா போல. சாப்பாடு வேணுமான்னு கேட்டா கூட ஒரு மாதிரி அமைதியாவே நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். கஷ்டமா இருக்குது அவனுக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லீனாவுக்கு வந்துட்டு முறைப்படி ட்ரைனிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதே நேரம் நம்ம ஹீரோயின் இந்த பக்கமா அவங்களால எதுலயும் கவனம் செலுத்த முடியல. அவனை நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுறாங்க. சரியா தூக்கம் கூட கிடையாது. லூசியா வந்து சாப்பாடு கொண்டு வரா. ட்ரக்ஸ் எடுத்த மாதிரி தெரியுது. ஒரு மாதிரி கண்ணு மொழிலாம் மேல பார்த்து நில குத்தி நின்ன மாதிரி தெரியுது. எனக்கு இந்த ட்ரக் கிடைக்குமா, நானும் இன்ஜெக்ட் பண்ணலாமான்னு வந்துட்டு கேட்கறா. இல்ல அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, அது உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொன்னா கூட எனக்கு பரவாயில்ல, நான் செத்து போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு ஒரு ஊசியில மருந்து ஏத்திட்டு வான்ட்டு இந்த மாதிரி அவங்க வந்து கேட்கறாங்க. லூசி எப்படி கொடுப்பாங்க, அவங்க வந்துட்டு முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால அவ மேலே வந்துட்டு கோவப்படுறா. சோ எந்த அளவுக்கு நம்ம ஹீரோடைய நினப்பு அவளுக்கு ஒரு தாக்கமா இருந்தா அதுல இருந்து மீண்டு வரதுக்காக இப்படிலாம் கேட்பான்ட்டு நம்மளால பார்க்கும்போது தெரியுது. அதே நேரம் இவனும் அவளை நினைச்சு பயங்கரமா குடிக்கிறான். அந்த குடி போத்திலே நைட்டோட நைட்டா வீட்டுல ஏறி குதிச்சு இவ பெட்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். மறுநாள் காலையில இவ கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல யாரோ கொரட்டை விடுற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா இவன் எப்படா நம்ம பெட்டுக்கு வந்தான்ட்டு முழிக்கும் போது அங்க இருந்து லூசியா வந்துட்டு அவனை போய் எழுப்பும் போது வேணாம் விட்டுரு, சாரை வந்துட்டு கண்ணு முழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. சத்தத்தை கேட்டு அப்படியே வந்து கண்ணு முழிக்கிறான். இங்க எப்படா அதுவும் இந்த பெட்டுக்கு வந்துட்டு பார்த்து முழிக்கிறானா. அவன் எதுக்கு இங்க வந்த, இங்க தான் நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுவும் இங்க வந்து என் பெட்ல என் பக்கத்துல வந்து படுத்து தூங்கி இருக்கிறேன்ட்டு அம்மனி வந்துட்டு அவங்க கிட்ட கோவப்படுற மாதிரி கேட்கறாங்களா. இவ்வளவு நாளா அவனை நினைச்சு அழுது புலம்பிட்டு இப்ப இந்த மாதிரி ஆக்ட் பண்ணி கேட்கறாங்க. ஆனா நம்மால் வெளிப்படையா சொல்றான், இங்க பாருங்க உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியலங்க, எனக்கு இங்க வேலை வேணும், நான் மறுபடியும் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், ஒழுங்கா இருப்பேன், உங்களுக்கு நான் வந்துட்டு விதவிதமா நான் சமைச்சு கொடுப்பேன், ஏன் நான் குடிய கூட விட்டுருந்தேன், நீங்க கேக்குறீங்களே பங்க்சுவல்ட்டு அந்த பங்க்சுவாலிட்டி நான் மெயின்டைன் பண்றேன், ஓகேங்களா போதுங்களா அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா கூட அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கணும்ட்டு ஆசை தான். பட் வந்துட்டு அந்த ஈகோ இருக்க தெரியுமா, அதுதான் அவங்களுக்கு வந்துட்டு விடமாடுக்குது. இல்ல நீங்க இருக்க வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனே இறங்கி வந்து காதல சொல்ற மாதிரி சொல்றான். பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிவாதத்தை வந்து விடமாடுகிறாங்களா. ஓகே நான் போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போகிறதுக்கு முன்னால அவங்க பக்கத்துல வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி வந்துட்டு நான் இனிமேல் அங்க வரமாட்டேன் ஓகேங்களா அப்படின்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா ஒருவேளை போனவன் இனிமேல் திரும்பி வரமாட்டோம்னு சொல்லிட்டு உள்ள அடக்கி வச்சிருந்தாங்க தெரியுமா. மொத்த அழுகையும் அப்படி கொட்டி தீர்த்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் போன்னு சொன்னா நீ போயினேன், எதுக்கு என்ன போட்டு வம்படியா போட்டு என்ன சாகடிக்கிற, உடல்ல தான் ஒரு பக்கம் வலினா மனசுலையும் போட்டு எதுக்கு என்ன போட்டு வலியில தாக்குற வைக்கிறேன்ட்டு அவங்க மனசுல உள்ள காதலை அப்படியே அழுதி புலம்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவனால புரிஞ்சுக்க முடியுது, அம்மனிக்கு இத்தனை நாளா நம்மளை பிரிஞ்சு உள்ளேயே அடக்கி வச்சிருக்காங்க, மொத்தமா அதை இப்போ வெளியே அழுது கொட்டி தீக்குறாங்களா அப்படின்ட்டு வந்துட்டு இவனால புரிஞ்சுக்க முடியுது. நான் எங்க போறேன்னு சொன்னேன், நீங்க தான் வந்துட்டு என்ன வேலையை விட்டு தூக்குனீங்க, இப்போ நான் கேட்டு வந்திருக்கிறேன், இப்போ பாத்தீங்களா உங்களோட ஈகோல தான் வந்துட்டு என்ன வேணான்னு சொல்றீங்க, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு சொல்லும் போது அவங்க இப்ப வெளிப்படையா வந்துட்டு உண்மையை சொன்னா நீ இல்லாம போனது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, நைட்டெல்லாம் அப்படியே அழுது புலம்பிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ட்டு இப்பதான் மனசு விட்டு இந்த மாதிரி அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன போப்போ எனக்கு பசிக்குது ஏதாச்சும் சமைச்சு கொண்டு வா அப்படின்ட்டு செல்லமா அவனை அதட்டுற மாதிரி அதட்டி போப்போ எனக்கு ஏதாச்சும் சமைச்சு கொண்டு வான்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகளை புரண்டு போகுது. 2 பேருமே உயிருக்கு உயிரா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களோ அங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு போறான். போற இடத்துல அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப முழு நேரமும் லூசியா விட இவன் தான் வந்துட்டு அவங்களை கேர் பண்ணி பாத்துக்கிறான், கவனிச்சுக்கிறான். அவங்களுடைய வாழ்க்கை எதிர்பார்க்காத விதமா இப்ப ரொம்பவும் சந்தோஷமா போயிட்டு இருக்குது. சோ ஒரு பக்கம் காதல் வாழ்க்கை போயிட்டு இருந்தாலுமே லீனக வந்துட்டு தொடர்ச்சியா பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு தான் வராரு. நம்மால முன்னவிட நல்லாவே தெரிட்டா ஒரு பஞ்சு வந்து இவனுக்கு கொடுப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல இவன் கொடுத்தான் தெரியுமா, அதே மாதிரி அவனுக்கு மூக்குல போல ரத்த வருது. இது எப்படி இருக்குது இந்த அடி அப்படின்ட்டு நல்லாவே ஓரளவுக்கு அவளை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்டான். அப்புறம் வழக்கம் போல சாப்பாடு ஊட்டும் போது இவன் பாக்ஸரா இருந்தது, அப்புறம் இப்ப பாக்ஸிங் மேட்ச் போறது, ட்ரைனிங் கொடுக்கறத பத்திலாம் கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாப்ல. சோ இன்னும் 2 நாளா மேட்ச் இருக்குது, அதனால 2 நாளைக்கு நான் வரமாட்டேன்னு வர அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சோ மேட்சுக்கு போகணும்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நம்ம லூசியா கிட்ட இந்த மாதிரி அவனுக்கு ஒரு சூட் ஆகிற மாதிரியான ஒரு கலர் சொல்லி ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்துட்டு வர சொல்றான். அதே மாதிரி எடுத்துட்டு
வந்துட்டு மேட்ச் கிளம்புறதுக்கு முன்னால இவளே வந்து அவனுக்கு பிரசன்ட் பண்றா. அதை அவன் போட்டு பார்க்கறான். இது அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச கலர் போல. ரொம்ப ஃபிளாஷியா தான் இருக்கும். பட் வந்து இது உனக்கு ரொம்ப சூட்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இதை போட்டு போய் கலக்கு. கண்டிப்பா உன்னுடைய ட்ரெயினி தான் வந்து வெற்றி பெறுவா அப்படின்ட்டு வாழ்த்துக்கெல்லாம் தெரிவிச்சு அனுப்பி வைக்கிறாப்ல. மேட்சும் நடந்துகிட்டு இருக்குது. பல பேர் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட் ட்ரெயின் பண்ணா தெரியுமா, அந்த பொண்ணை ஈஸியா அடிச்சுட முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு நல்லாவே ட்ரெயின் பண்ண பொண்ணு. பல முறை இங்க வெற்றி பெற்றிருக்கிறா. அந்த பொண்ணு மேலதான் அதிகமா பந்தயம் கட்டி இருக்காங்க. லீனா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ட்ரெயின் பண்ணிருக்கிறாள், ட்ரெயின் ஆயிருக்கிறாள். அதிகமா அடி வாங்கிட்டே இருக்கிறா. அவன் ஃப்ரெண்ட் அந்த பக்கமா இருந்து அவன் ட்ரெயின் பண்ணி கொடுத்த அந்த மிரண்டா பொண்ணுக்கு தான் அதிகமா சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். பட் இவன் அப்படியே காமா நின்று பார்த்துட்டே இருக்கிறான். எல்லாருமே இவனுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவனுக்கு எப்படியும் நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தெரியுது. அவன் மைண்ட்ல ஃபுல்லாவே அவன் முன்னால இருந்த அந்த பாக்ஸிங் பத்தி தான் நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறான். அதிகமா லீனா அடி வாங்கிட்டே இருக்கிறா. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பஞ்ச் ஒன்று அந்த மிரண்டா பொண்ணுக்கு கொடுக்க அடிச்ச அடியில் அந்த பொண்ணு தாக்கு பிடிக்க முடியாம பொத்துன்னு கீழே விழுந்துருத்தா. ஸோ அதனால நம்ம லீனா தான் வந்து வெற்றி பெறுதா. அவள் நேரம் அமைதியா இருந்த நம்ம ஹீரோ அவ வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா இருக்கிற சந்தோஷம் இருக்கு பா, அப்படியே சந்தோஷத்துல வந்து துள்ளி குதிக்கிறான். ஏதோ வாழ்க்கையில மறுபடியும் அவன் சாம்பியனா வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு ஃபீல் அவனுக்கு கொடுக்குது. மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய ஃப்ரெண்ட் பெட் கட்டிட்டு தான் தெரியுமா அவனை போய் பாக்குறான். ஸோ வந்துட்டு பெரிய பணக்காரன். இந்த $5000 அப்படிங்கிறது அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. வாடா வா, சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு ட்ரெயின் பண்ணி அடிச்சு நவுத்திட்டியே, எப்படி உனக்கு ஒரு வெறி இருந்துச்சு ஒரு காலத்துல, அந்த மாதிரி ஒரு வெறி அந்த பொண்ணுக்கு இருக்குது. ஃபியூச்சர்ல நல்லாவே வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கிறான். கூடவே வெற்றி பெற்ற அந்த முழு பணத்தையும் $5000 வந்து கொடுக்கும்போது இந்த மொத்த பணத்தையும் வந்து அந்த ரீனாங்கிற பொண்ணுக்கிட்டே கொடுத்துரு. நாங்க டீல் போடுறது ஆளுக்கு பாதி பாதி தான். பட் எனக்கு வந்து அந்த பாதியே வேணாம், அந்த முழு தொகையை அந்த பொண்ணு வச்சு பொழைச்சி முன்னேறி வரட்டும், பாக்ஸிங்ல ஒரு நல்ல சாம்பியன் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்துட்டு அந்த பொண்ணுகிட்டே இதை நீ கொடுத்துரு அப்படின்ட்டு பெருந்தன்மையா நம்ம ஆள் சொல்றாப்ல. இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. டே, நீயே ஒண்ணு இல்லாம தான் இருந்துட்டு இருக்கிற, ஆனா மொத்த பணத்தையும் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறியன்ட்டு அவனுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஃப்ரெண்டுக்கு இதையும் தவிர்த்து எனக்கு சின்னதா ஒரு ஃபேவர் ஒன்று பண்ணணுமே, அதாவது உன்னுடைய கார் வந்து எனக்கு கொடுக்க முடியுமா ஒரே ஒரு நாள் மட்டும் அப்படின்ட்டு வந்துட்டு கேட்கறான். எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எடுத்துட்டு நீ எப்போ வேணாலும் கொண்டு விடு அப்படின்னு வந்து சொல்றாப்ல. அப்படி ஒரு லக்ஸரி கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோனை ஏத்துக்கிட்டு ஒரு லாங் ரைடு வந்து போறாங்க. யாருமே இல்லாத ஒரு பீச் ஓரமா உட்காந்து கடலை ரசிச்சுக்கிட்டு, அண்ட் கூடவே அவங்களுக்கு கடல்ல போய் குளிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை தானே, சொல்லியிருந்தாங்களே ஏற்கனவே என்கிட்ட. அதே மாதிரி அவங்கள கைத்தாங்களா தூக்கிட்டு போய் கடல் அலையில ரெண்டு பேருமே ஜாலியா குளிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு. ஸோ இப்படியான ஒரு ஹாப்பி எண்டிங்கோட தான் இந்த படமும் வந்து முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த படத்துடைய ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்திக்கல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.